Welcome to plbf channel. Thank you so much என்னோட சேனலை விசிட் பண்ணதுக்கு, சேனலை லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன அப்படின்றத டிலே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம். விஷன் போர்டு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் விஷன் போர்டு பத்தி, அதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோல விஷன் போர்டை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜஸ்ட் விஷன் போர்ட் பற்றி நாலேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பேசிக்காக நம்ம வந்து விஷன் போர்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விஷன் போர்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு A4 ஷீட். இந்த A4 ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கு. அப்பர், லோவர், ரைட், லெஃப்ட். ஓகேங்களா? போத் சைட்ஸ் இருக்கு. இந்த மிடில் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் காடு, கடவுளோட பேரு, இல்ல கடவுளோட போட்டோ, இல்ல நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எது வேணாலும் இந்த மிடில் ஏரியால நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டு சைட்ல உங்களோட விருப்பம், நீங்க வந்து உங்களோட டிராவல் பத்தி, ஃபுட்டு பத்தி, லைஃப் பத்தி, ட்ரீம் பத்தி, கோல். ஸோ என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் என்னோட கோல் வந்து என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி எனக்கு லாங் டிராவல் பண்ணணும், நான் ட்ரிப் போகணும், நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வந்து லண்டன் போகணும், ஸோ நான் வந்து US போகணும், ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, ஸோ நான் வந்து ஒரு டிராவல் பண்ணணும்னு ரொம்ப வந்து விருப்பப்படுறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நான் பெட் டாக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பெட் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு குட்டி பெட் இருக்கணும், ஸோ இந்த பெட்டு தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லி இந்த பெட்டோட பிக்சர் கூட நீங்கள் வந்து இந்த விஷன் போர்டில் போடலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்டிக் பண்ண போறீங்க. ஸோ இங்கே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம வாலில் போட போகிறோம். இது வாலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி டெய்லியும் நீங்கள் எந்த ஏரியாவில் உங்கள் வீட்டில் லிவிங் ரூமா, இல்லைனா பெட்ரூமா, இல்லைனா ஜாஸ்தியாக கிச்சன் ரூமா, நீங்கள் எங்கே ஜாஸ்தியான நேரம் உங்களோட நேரத்தை நீங்கள் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ, உங்களோட டைமை நீங்கள் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷன் போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதை வந்து அந்த வாலில் ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் டெய்லியுமே. ஆல்ரெடி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இது நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணுக்கு எதிர வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு வாலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷன் போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இயருக்கானது. ஸோ நான் சொன்ன மாதிரி சென்டரில் வந்து இந்த அப்பர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அது பெரிய லெட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஃபுட்டு பற்றி போட்டிருக்கேன். அண்ட் என்னோட ட்ரீம் ஹவுஸ், அப்புறம் என்னோட வெல்த், என்னோட ஹாப்பி ஃபேமிலி, என்னோட ட்ரீம் கார், என்னோட டிவைன், என்னோட பிளெஸிங்ஸ், ஃபினான்ஷியல், யூடியூப், என்னோட ட்ரீம் வந்து ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் நிறைய டிவைன் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் இதில். ஸோ என்னோட ட்ரீம் விஷன் போர்டு வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அழகாக பிளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேவரட் கலர் வந்து பிளாக். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து பிளாக் சார்ட்டில் வந்து அழகாக இது எல்லாத்தையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை வச்சு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள் இந்த விஷன் போர்டை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம் தான். இதுக்கு மேலே அட்வான்ஸும் இருக்குது. எப்படி இந்த விஷன் போர்டை பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸாக்டாக. இப்போ வந்து கெரியர்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடணுமா, ஹெல்த்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடணுமா, ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து ஒரு இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணுவோம், இது ரைட்டில் போடணுமா லெஃப்டில் போடணுமா, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலை வந்து எப்படி ரைட்டில் போடணுமா லெஃப்டில் போடணுமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி எக்ஸாக்டா பிக்சரை கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்றது அண்ட் கரெக்டான டைரக்ஷன்ல வந்து எப்படி இந்த பிக்சரை பிளேஸ் பண்றது, இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல வரும். இந்த அட்வான்ஸ் லெவல்ல நிச்சயமா உங்களுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எத்தனை லைக் வருது, ஏன்னா லைக் வந்தாதானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் ஏத்துக்க முடியும், அப்பதானே நானும் ஆர்வமா அந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் வந்து கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணியிருக்கீங்க, இந்த வால்ல ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க, இதனால ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் என்னோட விஷன் போர்டில் இருக்க எல்லா பிக்சர்ஸுமே வந்து நான் கூகுளில் இருந்து தான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். வீட்டில் பிரிண்டர் இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஸோ எனக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதுனால அதை கட் பண்ணி அழகாக நான் வந்து அந்த சார்ட்டில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் 2021ன்றதை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை கட் பண்ணி அழகாக அந்த விஷன் போர்டில் கொடுக்க முடியும். அப்போ பார்க்கும்போது இந்த இயருக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளான் அப்படின்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக அட்வான்ஸ் விஷன் போர்ட் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும்னு நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனல்ல பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க A4 ஷீட்ல தான் ஸ்டார்ட் பண்றீங்க. A4 ஷீட்ல நீங்க பண்ணுங்க. இல்ல அனுஷா என்கிட்ட சார்ட் இருக்கு, ஸோ என்கிட்ட சார்ட் இருக்குன்னா சூப்பர், நீங்க சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேல மட்டும் அப்பர் மட்டும் இயர் 2021 பெருசா போட்டுக்கோங்க. அண்ட் இங்க எல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பிக்சர் ஓட்டணுமோ அந்த இடத்துல ஓட்டிடுங்க. இது வந்து ஒரு 1 வீக் நீங்க இது ஜஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக் இல்ல 1 மந்த் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, நீங்க மென்டலி எப்படி ஃபீல் பண்றீங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் மாறுது அப்படின்னு நீங்க பாருங்க. விஷன் போர்ட் படிச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா ஃபாலோ பண்றது அண்ட் வந்து ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றது வந்து ஏன்னா மென்டலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்மளோட ட்ரீம் என்ன, நம்மளோட கோல் என்ன, அதை நோக்கி நம்ம எப்படி போகணும் அப்படின்றது மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு டைம் பாஸ்க்கு நான் இதை சொல்லலை. இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களோட லைஃப்ல ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை, இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம லைக் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.